விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் வேண்டுமென்றே குறைத்து காட்டப்பட்டு அவர்களுக்கான மருத்துவம் உணவுப் பொருட்கள் கொடுக்காமல் விடப்படுகின்றது. ஆகவே அந்த அழிவுகளை எல்லாம் ஒரு இனப்படுகொலை என்று சொல்வதா இல்லாட்டா இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்ற விடயத்தை சர்வதேசம் பேசியிருக்கின்றது. இலங்கையில் கூட இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார். ஒரு இன அழிப்பு தமிழ் மக்கள் மீது இடம்பெற்றது என்பது இலங்கையில் இருக்கின்ற இன்னும் ஒரு தரப்புக்கு தெரியாமல் இருக்கின்றது என்றால் அவர்கள் சித்த சுவாயினத்துடன் இருக்கின்ற ஒரு தரப்பாக ஒருவேளை ஒரு கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற ஒரு நிர்வாகத்துக்கு கீழே செயல்படுறதால தான் ஜாழ் மறைமாவட்ட ஆயர்கள் கொஞ்சம் கால இல்லை ஏன்டா இதை வெளிப்படையாக தெரிஞ்சவன் ஆய்வு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இதில் லலித் குஹன் இதே ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்ற முன்னணி சோசியலிச கட்சியினுடைய உறுப்பினர் அவர்கள் சென்ற அந்த மோட்டார் வண்டி என்பது அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தான் நின்றது. ரோலிங் என்று சொல்வார்கள். வியாபார அடிப்படையில் பார்க்கிற பொழுது கடன் கூட சில இடங்களில் ரோலிங் ஆகிக்கொண்டிருக்கும். அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது அரசாங்கம் நிற்கின்றது. அவர்கள் அந்த முதலீட்டை ஒரு 100 கோடி ரூபா கொண்டு வராங்கன்னா அந்த 100 கோடியும் கொண்டு வர இயலுமா? முதல் 20 கோடி ரூபா லஞ்சத்தோடைய அந்த முதலீட்டை நட்டப்படுத்தினா எப்படி அவங்க முழு முதலீடுகளும் இலங்கையை வந்தடையும்? தாங்கள் இவ்வளவு பேரை கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். அதால் இந்த நாட்டுக்கு என்ன நடந்தது? வெறும் விசாரணைகளுக்குரிய விசாரணைகளும் செய்தியும் விடிய காலமே ஆம்புலன்ஸில் போகிறதும் அதுக்கு பிறகு போலீஸ் ஜீப்பும் போகிறதுண்டா இதுக்கு போகிற எரிபொருளாம் வீண் நட்டம். வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. அருட்தந்தை ஜீவத்த பீரிஸ் அவர்கள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்ற விடயத்தை ஆதரித்து பேசியிருந்தார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தென்னிலங்கையில் இந்த கத்தோலிக்க திருச்சபையினர் ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த விடயம் ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. இதுக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். அது மிகப்பெரிய அளவில் பேசுபொன்னானது. தென்னிலங்கையில் அந்த கருத்து பெரிய எதிர்ப்பலைகளையே சம்பாதிச்சிருந்தது. இது எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய நிகழ்ச்சிகள்லையும் இது தொடர்பாக நாங்கள் விவாதித்திருக்கின்றோம். இதற்கு பின்னரான காலப்பகுதியில் ஏன் ஜாழ் மாவட்டத்திலிருந்து அல்லது வடகிழக்கில் இருக்கின்ற ஆயர்கள் அருட்தந்தையர்கள் இதற்கு எதிராக குரல் எழுப்பவில்லை என்கின்ற ஒரு பெரிய பேசுபொருள் இருந்தது. அந்த விடயத்தை இப்பொழுது ஜாழ் மறைமாவட்ட ஆயர்கள் செய்திருக்கின்றார்கள். அவருடைய கருத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்று ஜீவந்த பீரிஸ் அவர்கள் சொன்ன விடயம் சரியானது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயம் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவித்திருந்தாலும் இதற்கான கால எல்லையை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு நாள் எடுத்திருக்கின்றது இந்த விடயத்தை தெரிவிப்பதற்கென்ற இன்னொரு விமர்சனமும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். இந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை தான் என்கிற விடயத்தை சர்வதேசம் பேசியிருக்கின்றது. இலங்கையில் கூட இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். குறிப்பாக இதற்குரிய ஆதாரங்கள் கூட நிறைய இருக்கின்றது. ஆனால் அந்த ஆதாரங்களை இலங்கை அரசாங்கம் ஏற்க மறுக்கின்றது. இலங்கையில் வழியாக வந்த அரசாங்கம் இந்த ஆதாரங்களை ஏற்க மறுக்கின்றது. ஆனால் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இதனை ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற ஒரு அருட்தந்தை கூறுகின்றார். கிட்டத்தட்ட சிங்கள அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் இந்த விடயத்தை கூறுகின்ற பொழுது ஒரு தென்னிலங்கை பரப்பிலிருந்து இந்த விடயம் பெறுகின்ற பொழுது இதற்கான எதிர்ப்பலைகள் கிளம்புறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இந்த எதிர்ப்பலைகளுக்கான ஒரு எதிர்ப்பை ஜாழ் மறைமாவட்ட ஆயர்கள் இப்போ காட்டியிருக்காங்க. இது எதிர்ப்புன்றதையும் விட ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்துக்கான ஆதரவு நிலைப்பாட்டை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதற்குரிய கால எல்லை அதிகமாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இலங்கையில் மதகுருமார் மனித நேயத்தை விரும்புபவர்களாக இருக்க வேண்டும். இனவாதத்தை விரும்புபவர்களாக, குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களாக, பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவர்களாக இருக்கக்கூடாது. ஏன் இதனை நான் குறிப்பிடுகின்றேன் என்றால் இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு குற்றச்சாட்டு என்பது நேரடியாக குண்டு தாக்குதல் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு இலங்கையில் இடம்பெறுகின்ற விசாரணைகள் சரியான விசாரணைகள் இல்லை. இதற்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன தரப்புக்கெல்லாம் இந்த மதகுருமார். ஆகவே கிறிஸ்டியன் சார்ந்த ஒரு விடயத்திற்காக நீங்கள் இந்த நாட்டை விட்டு கொடுப்பதற்கோ அல்லது இந்த நாடென்று நீங்கள் எதனை நம்புகின்றீர்களோ அந்த அனைத்து விடயங்களையும் விட்டு உங்களுக்கு ஒரு நீதி தேவை என்றால் நீங்கள் எங்கும் செல்லலாம். அது அடிமைத்தனமோ
அல்லது இறையாண்மை மீறலோ இல்லை என்று உங்களோட சார்ந்த ஒரு விடயத்துக்காக குறிப்பிட்டிருந்தீர்கள். இதே கோட்டபாய ராஜபக்ஷ தான் அந்த விசாரணைகளை சரியாக முன்னெடுக்கவில்லை என்று குறிப்பிட்டீர்கள். அவரை பதவிக்கு கொண்டு வருவதற்காக இவர்தான் முன்னெடுப்பார் என்று கொண்டு வந்தீர்கள். அதே போன்றுதான் தற்பொழுது அன்றகுமார் திசாநாயக்காவும் முன்னெடுப்பார் என்று கூறினீர்கள். தற்பொழுது அவர் மீதும் விமர்சனம் முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல மனித உரிமை மீறல்கள், பல கொலைகள் அரசாங்கத்திற்கும் அரச படைகளுக்கும் தெரிந்து அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது என்று. இன்றும் செம்மணி விடயத்தை எடுத்து பார்த்தோமானால் குழந்தைகள் உட்பட குடும்பமாக, அதே நேரம் பல எலும்புக்கூடுகள் என எவ்வாறு அங்கு கிண்ட கிண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றது. யாழ் பொது நூலகம் எரிப்பு நேற்றைய தினம், அது ஒரு பண்பாட்டு அழிப்பு இல்லையா? ஒரு இன அழிப்பு தமிழ் மக்கள் மீது இடம்பெற்றது என்பது இலங்கையில் இருக்கின்ற இன்னும் ஒரு தரப்புக்கு தெரியாமல் இருக்கின்றது என்றால் அவர்கள் சித்த சுவாயினத்துடன் இருக்கின்ற ஒரு தரப்பா? தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் உரிமையை கோருகின்ற பொழுது அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை பிரிவிக்கப்பட்டது. அந்த அடக்குமுறை என்பது தமிழர் தமிழினம் என்ற அடிப்படையில் தான் பிரிவிக்கப்பட்டது. யுத்தம் சூனிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் எல்லாம் குண்டு தாக்குதல் இடம்பெறுகின்றது. அதே நேரம் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் வேண்டுமென்றே குறைத்து காட்டப்பட்டு அவர்களுக்கான மருத்துவம், உணவுப் பொருட்கள் கொடுக்காமல் விடப்படுகின்றது. ஆகவே அந்த அழிவுகளை எல்லாம் ஒரு இனப்படுகொலை என்று சொல்வதா, இல்லாட்டா ஒரு அரசாங்கம் தன்னுடைய மக்களை மிகவும் கௌரவமாக நடத்தியது என்று கூறுகின்றதா? ஆகவே இவர்கள் வேண்டுமென்று ஒரு இனவாத நோக்கத்துடன் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு இந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லைத்தானே. ஆகவே வடக்கில் இருக்கின்ற கிழக்கில் இருக்கின்றவர்கள் இதற்கு எப்படி பதில் கொடுக்க போகின்றார்கள்? ஏனெனில் காணாமலாக்க போராட்டமாக இருக்கலாம், அரசியல் ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம். வடகிழக்கில் தமிழ் மக்களினுடைய மிக முக்கியமான போராட்டங்களில் நாங்கள் கிறிஸ்தவ ஃபாதர்மாரை காணக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியில் இதற்கு முதலே நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளியிலே அறிவிக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ரீதியிலான பிரச்சனை அல்ல, இது ஒரு மனித உரிமை சார்ந்த ஒரு விடயம். மனித உரிமைகள் மீறப்பட்ட ஒரு கொடூரமான குற்றங்கள் நிகழ்த்தப்பட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் அந்த அடக்குமுறைக்கு எதிராக, அது ஒரு அடக்குமுறை என்று கூறுவதை ஒரு மதம் சார்ந்த அமைப்பு பிழை என்று கூறுகின்றால் அங்கு மதம் சார்ந்த புரிதல் எந்த அளவு தூரம் இருக்க போகின்றது? அங்கு உண்மையில் அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் ஒரு மனித நாகரிகத்துடன் தான் முன்னெடுக்கப்படுகின்றதா? ஒரு திருச்சபை மனிதாயுமானம் என்றது அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒன்றா? ஏனெனில் தற்பொழுது நான் தனியாக ஒரு மதம் என்று கூறவில்லை, இந்த மதகுருமார் என்று பாருங்கள். மதகுருமாரனுடைய நடத்தை தொடர்பில் சிறுவதுஸ்பிரியம், ரேப், அதே போன்று ரோட்ல இருந்து அடிக்கிறாங்க. அவங்களும் ஒரு வன்முறையாளர்களும் இந்த சமூகத்துக்கு வேண்ட தகாதவர்களாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னு செய்தி அல்ல. ஆகவே அந்த விஷயத்தில் ஒரு தேரர், ஒரு ஃபாதர் இப்படியான ஒரு விஷயத்தை முன்வைச்சு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரண்டா, அது இந்த சமூகத்துக்கு ஒரு சமூகம் சார்ந்து வாழ்கின்ற ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு கோரிக்கை. அந்த விடயத்தை அவர் சரியாகத்தான் மனிதாமார் ரீதியில் அவர் அணுகியிருக்கின்றார். எதிர்ப்பலைகள் வந்திருந்தது கத்தோலிக்க திருச்சபையால். ஒருவேளை ஒரு கத்தோலிக்க திருச்சபை என்கின்ற ஒரு நிர்வாகத்துக்கு கீழே செயல்படுறதால தான் ஜாழ் மறைமாவட்ட ஆயர்கள் கொஞ்சம் கால இல்லை. ஏன்டா இது வெளிப்படையாக தெரிஞ்சவனும் ஆய்வு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இதில் இது ஏற்கனவே எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். ஆய்வு செய்வதற்கான காலம் அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம். அந்த கட்டுப்பாடுகளிலிருந்து உடனடியாக வெளிவந்து அந்த கருத்தை கூறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த கருத்தை நீண்ட காலம் கூறாமல் இருந்து செல்வதென்பது தங்கள் மீது ஒரு கரையை ஏற்படுத்தும். ஆனால் முன்னைய காலகட்டத்தில் ஜோசப் ராயப் அவர்களுடைய அந்த காலத்தில் கத்தோலிக்க திருச்சபை இருந்தது தான். அப்போ 2009 காலப்பகுதிக்கு முன்னர் மிகப்பெரிய அளவிலான விடயங்களை அவர் செய்து காட்டியிருக்கின்றார் தமிழர்கள் சார்பாக. தமிழர்கள் தேசிய, ஆனால் அது 2009 அவருடைய காலம், அவர் இயங்குநிலையில் இருந்த காலம் என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு காலமாக பார்க்கப்பட வேண்டும். ஆனால் அவர் ஒரு தனிமனித ஆளுமையாக அந்த விடயத்தை முன்னெடுத்திருந்தார். அவர் ஒரு தனிமனித ஆளுமையாக இருந்தபடியினால் இந்த திருச்சபைக்குள் இருக்கின்ற கட்டுப்பாடுகள் எல்லாவற்றுக்கும் அவர் பொருந்தக்கூடியவராக இருக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. இருக்கவில்லை. ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியமாக வருமா என்று கேட்டால்
அது அவர்களுடைய தலைமைத்துவம் சார்ந்த ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்தை தனி மனிதனுடைய கருத்தை தான் எடுக்கணும்ட்டே கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது. அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கருத்து பிழை அது என்று சொல்றதான் பிரச்சனை. ஒரு 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 நிலைப்பாட்டை முன்வைக்க அந்த நிலைப்பாடு அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்று சொல்வதில் தவறில்லை தானே. ஏனென்றால் அந்த அந்த நிறுவன ரீதியிலான அந்த கட்டமைப்பு இந்த தலைமை பதவியிலேயோ அல்லது ஊடக பேச்சாளரோ ஜீவந்தே இல்லை. அதால அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அது தனிப்பட்ட கருத்து உண்டு. ஆனால் அதுக்காக அவர் அந்த இனப்படுகொலை என்று சொன்னது தவறு என்று சொல்லி அவர் மீது ஒரு அவதூற பரப்ப முனைகிறதான் தப்புன்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் பற்றி பேசுகின்ற பொழுது இலங்கை பொருளாதார நிலையில் இவ்வளவு பின்தங்கினதுக்கான பிரதானமான காரணம் நாங்கள் கொரோனாவையோ அல்லது இயற்கை அழிவுகளையோ அல்லது யுத்தத்தையோ சர்வதேச அளவில் நடக்கின்ற உலக யுத்தங்களையோ நாங்கள் காரணம் காட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இலங்கையினுடைய தனிப்பட்ட காரணங்கள் உண்டு. உள்நாட்டு போர், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் படும். உள்நாட்டு போர் இன ரீதியிலான பாகுபாடு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுக்கு காரணம். அதை இந்த அரசாங்கம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அண்மையில் வந்த தகவலின்படி இலங்கையினுடைய வாழ்க்கை செலவினங்களின் அடிப்படையில் 17,000 தாண்டி சென்கின்றது ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான இந்த வாழ்க்கை செலவினம் என்ற அடிப்படையில். ஆக போக போக இதனுடைய அதிகரிப்பு போக்கு பலமையாக எல்லா நாட்டிலையும் இது அதிகரிக்கின்ற ஒரு போக்கு தான் இருக்கிறது. ஏனென்று காட்டிங்கன்னா நாடுகளினுடைய நிலைமைகளினுடைய அடிப்படையில். ஆனால் இலங்கையில் ஒரு சரதையான அதிகரிப்பு காணப்பட்டிருக்கின்றது. அண்மையில் கூட பெட்ரோலினுடைய விலை மிகப்பெரிய அளவிலான ஏற்றத்தை காட்டியிருந்தது. இது வழியாக இந்த ரோலிங் என்று சொல்வார்கள். வியாபார அடிப்படையில் பார்க்கிற பொழுது கடன் கூட சில இடங்களில் ரோலிங் ஆகி கொண்டிருக்கும். அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்பொழுது அரசாங்கம் நிற்கின்றது. இதே அனுர அரசாங்கம் சந்திக்கிற முறை சரியானதாக இருக்குது. இல்லை, அன்று அரசாங்கத்தின் மீது தேரர்கள் முன்வைக்கின்ற விமர்சனம் அல்லது சில பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் முன்வைக்கின்ற விமர்சனம் என்பது IMFனுடைய உடன்பாட்டுடன் அப்படியே நடத்துவதற்கு அனுர போன்ற ஒரு அரசியல் கட்சி தேவை கிடையாது. நீங்கள் மக்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும். IMF என்பது தனிய வருமானத்தை லாபத்தை உழைப்பதற்காக இவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆலோசனைகளை வழங்கும். இப்போ பெட்ரோல் இந்த விலை 120 425 30 வந்துருதண்டா வருமானம் மக்கள் இந்த அதிகரிச்சிருக்கிறதா? ஒரு சாதாரணமாக நிறுவனத்தில் வேலை செய்கிறோட அல்லது அரசாங்கத்தில் பணிபுரிகிற ஒரு சம்பளம் எத்தனை மடங்கால அதிகரிச்சிருக்கு காலத்தில் இல்லை. அப்படி என்றால் என்னண்டு இந்த விலைவாசிக்குள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடாத்துவது. ஆனால் இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், இந்த புலம்பெயர் தமிழ் மக்கள் இலங்கையில் முதலீடு செய்தால் அந்த முதலீடுகளை சரியான முறையில் மேற்பார்வை செய்து அதனை பதிவு செய்வதற்கோ அல்லது அந்த முதலீட்டை நடைமுறையில் கொண்டு வருவதற்கோ இலங்கையில் இருக்கின்ற அரச நிர்வாகம் திறன்பட இயங்குகின்றதா என்றால், ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒருத்தர் முதலீட்டை இங்கே கொண்டு மேற்கொண்டா முதலாவது இளைஞன்தான், ரெண்டாவது உனக்கு அனுமதி இல்லை. பசில் ராஜபக்சோட வைக்கப்பட்ட விமர்சனம் எல்லா அரசாங்கத்திலையும் அது இந்த அரசாங்கத்திலையும் இருக்கு. இந்த அரசாங்கம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும் என்று கூறினால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஒரு இடத்துல வந்து அந்த தங்களோட முதலீடு சார்ந்த ஒரு விடயத்தை தெரிவித்தா மிகுதி அனைத்தும் அரசாங்கமாக நீங்கள் தானே மேற்கொள்ள வேண்டும். நீ ஆளுநர் ஆஃபீஸுக்கு வா, இல்லை நீ மத்திய அமைச்சுக்கு வா, முதலீட்டு சபைக்கு வாண்டு ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு அங்கே செய்கிறேன் நீங்க தரமாட்டன் என்னென்று வாரது. உண்மையில இப்படிப்பட்ட விடயங்களை பல புலம்பெயர்ந்த முதலீட்டை மேற்கொள்ளுகின்றவர்கள் கூறுகின்றார்கள். பலருடைய முதலீடுகள் ஒவ்வொரு அரசாங்கங்கள் மாறுகின்ற பொழுது ஒவ்வொரு பிரச்சனைக்குள்ள போகுது. கோடபாய ராஜபக்ச இருக்க அனுமதி கொடுத்தா ரணில் வந்தா சின்ன பிரச்சனை, திருப்பியும் ஒரு லஞ்சத்தை வாங்குறாக்கா திருப்பி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்குற, திருப்பி அனுர வந்தா திருப்பி ஆரம்பத்திலேருந்து நீ வாண்டா என்னென்ன முதலீட்டு இலங்கையில செய்கிறது. ஆக இந்த முதலீட்டு சிக்கல் ஒன்று இருக்கு. இன்னொரு சிக்கல், முதலீட்டு எல்லாம் கொண்டு வராமல் அந்நிய செலவாணி எப்படி இந்த நாட்டுகளை கொண்டு போறீங்க? இல்லை, மிகப்பெரிய முதலீடுகளை இங்கு கொண்டு வருவதற்கு இங்கு முதலீட்டை ஏற்படுத்தக்கூடிய அரச நிர்வாகம் கிடையாது. ஒரு வினைத்திறனான அரச நிர்வாகமோ மேற்பார்வையோ கிடையாது. இத்தனை எம்பிமார் இருக்கிறாங்க, பிஞ்சால பிரஜா சக்தி என்ற ஒரு திட்டத்தை கூட்டுறாங்க. இது எதிரையும் ஆறாண்டாலும் ஒருதனை பிடிச்சு கதைச்சு இந்த முழு விஷயத்தையும் செய்யலுமான்னு கேட்டா இல்லை. இன்னொரு தொடர்ந்து நிர்வாக முடக்கம் உண்டு. இயல்பாகவே அரச நிர்வாகத்தில் இருக்க என்னென்று இலங்கை இந்த பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்?
வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வாரது வெளிநாட்டு முதலீடுன்ற ஒரு மாற்று கருத்து ஒன்று இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இப்போ நாங்கள் பெயர் சொல்லக்கூடிய சில நிறுவனங்கள் கூட உணவக நிறுவனங்களோ அல்லது வேறு நிறுவனங்களோ இங்கே வந்தால் அதனுடைய அளவு இப்போ அதிகரிச்சிருக்கு. இந்தியாவிலேருந்து வார நிறுவனங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து வார நிறுவனங்களுடைய அளவு அதிகரிச்சிருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்து வடகிழக்கில் பெரும்பாலும் அதனுடைய அளவு பிரியாணி கடையும் ரெஸ்டாரண்ட்டும். ஆனால் அதனுடைய லாபம் எங்கே போகிறது அப்படி ஒரு கேள்வி அங்கதான் போகும். அப்ப அதை நாங்கள் எப்படி இங்க முதலீடு இங்கு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போ நான் சொன்னது புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடு என்று பார்க்க அங்கிருந்து வந்து இங்கே முதலீடு செய்தால் வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அந்த வேலை வாய்ப்புக்கான கல்வி தரமாக இருக்கலாம், அவர்களுடைய லாபமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த நிறுவனம் சார்ந்த கட்டுமானம் தான் இன்னும் பெருப்பிக்கப்பட போகின்றது. உடனடியாக போட்டு இங்கே வருகின்ற லாபத்தை எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. முதல் அவர்கள் அந்த முதலீட்டை ஒரு 100 கோடி ரூபா கொண்டு வராங்கன்னா அந்த 100 கோடியும் கொண்டு வர இயலுமா? முதல் 20 கோடி ரூபாய் லஞ்சத்தோடைய அந்த முதலீட்டை நட்டப்படுத்தினா எப்படி அவங்க முழு முதலீடுகளும் இலங்கையை வந்தடையும்? அப்படி முதலீடுகள் வருகின்ற பொழுது இந்த புலம்பெயர் தமிழ் மக்களும் இங்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சொத்துக்கள் ஏதோ ஒரு பிரிவினையிலேயே அடைய போகின்றது, சகோதரங்களாகவோ குடும்ப ரீதி என்ற அடிப்படை. ஆகவே இந்த நாட்டுக்கான வெளிநாட்டு வருமானத்தின் அதிகரிப்பு இந்த புலம்பெயர் முதலீடுகள் ஊடாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இல்லையா? அது சார்ந்த ஒரு செயற்திட்டத்தை எந்த அளவு தூரம் மேற்கொள்ளுகின்றார்கள்? இது இப்போ நாங்கள் தமிழற்ற பிரதேசம் என்றபடியாக புலம்பெயர் தமிழர் என்று கேட்கிறோம். இலங்கையில் எந்த ஒரு தரப்பாவது முதலீட்டை மேற்கொண்டு அந்த முதலீட்டை லேசாக முன்னெடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கின்றதா அரச நிர்வாகத்தில் என்று அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. யாரை போய் சந்தித்தாலும் மக்கள் இந்த குறைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அரச கட்டமைப்பு இருக்கின்றதா? நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை சொன்னால் இது எங்கட விஷயத்தில் நீங்கள் அங்கே போங்கொண்டு உடனே தட்டி கழிக்கிற பிரச்சனை தான் இந்த அரச நிர்வாகத்தில். உள்நாட்டு முதலீட்டாளர்களே பெரிய சிக்கலை தான் எதிர்கொள்ளும். உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றார்கள் தானே. அது கிட்டத்தட்ட உள்ளக நிறுவனங்கள் இதை சரியாக கையாளணும் இல்லையா? கட்டாயம் கையாளும். நிறுவனம் இது வந்து உள்ளக நிறுவனங்கள் நான் சொல்ல அரச நிறுவனங்கள் உள்ளூராட்சி சபைகள் இதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். எவ்வாறு இதனை நடைமுறைப்படுத்துவது, எவ்வாறு இந்த திட்டங்களை அரசு அலுவலர்களுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு நடமாடும் சேவைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது, எவ்வாறு இந்த முதலீடுகள் சார்ந்த விடயத்தை ஒரு இடத்திலிருந்து ஒருங்கிணைப்பது. அடுத்த இந்த அரசாங்கம் இன்னொரு விடயத்தை சொல்றது ஊழல் குற்றச்சாட்டுகளோடு சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கை செய்வோம், அந்த பணம் எல்லாம் திருப்பி திரை சேரிக்கே பெறும். இது சும்மா இந்தியாவில் சொல்லுவாங்க மோடி வரக 10 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் போட போறோம்னு சொன்ன மாதிரி இவர்களும் சொன்னதுதான். ஆனால் இப்போ இவை இந்த அரசாங்கத்திலேயே ஊழல் குற்றச்சாட்டு அதான் கிட்டத்தட்ட இந்த விசாரணைகளுக்கு செலவழித்த பணம் தான் அதிகமாக இருக்கின்றது. அது ரணிந்த பிரச்சனையில அப்படி இருக்குது. இன்றைய தினம் லலித் குஹன் விசாரணையும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. கோட்டபாய ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்து நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க வேண்டும் என்பதற்காக மிக நீண்ட கால போராட்டம். அந்த சாட்சியத்தில் என்ன இருக்க போகுது தெரியாது. லலித் குஹன் இதே ஜேவிபியிலிருந்து பிரிந்து சென்ற முன்னணி சோசியலிச கட்சியினுடைய உறுப்பினர். அவர்கள் சென்ற அந்த மோட்டார் வண்டி என்பது அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் தான் நின்றது. ஆனால் அச்சுவேலி போலீஸ் நிலையம் சொன்னது இல்லை, கோப்பாய் போலீஸ் நிலையத்தால் எங்களுக்கு தரப்பட்டது என்று. ஆனால் கோப்பை போலீஸ் நிலையம் அந்த நேரத்தில் கூறிய கருத்து நாங்கள் அப்படி ஒரு பைக்கை எடுக்கவே இல்லை என்று. அதே நேரம் ஹெகலி ரம்புக்களை ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் இந்த பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று. ஆனால் ஆட்கொணமனவில் குறிப்பிடப்படுகின்றது, அது பற்றி எங்களுக்கு தெரியாது அவர்களும் என்று. இப்படிப்பட்ட விசாரணைகள் இன்றும் எந்தளவு தூரம் முன்னேறி இருக்கின்றது? இன்று நிகழ்நிலையின் ஊடாக அவர் சாட்சி வழங்குவதற்கு ஏற்பட்டது. இதுவும் அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்பை நீதிமன்றம் கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை முன்னெடுக்கின்றது. எந்த விடயத்தில் அந்த போலீஸ் தரப்பில் இருந்தோ இல்லாட்டா லலித் குஹனை யார் கடத்தினார்கள் என்றோ ஏதாவது ஒரு விடயத்தில் முன்னேற்றகரமான விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றதா? கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டாலோ இந்த தேசிய மக்கள் சக்தி விசாரணை கலைக்குதென்றாலே அடுத்தது கைதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு கைதாகலாம். சில வேளைகளில் ஒரு செய்திக்கு பஞ்சத்துக்காக இவர்கள் இதனை கொடுக்க முடியும். தாங்கள் இவ்வளவு பேரை கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலாம். அதால் இந்த நாட்டுக்கு என்ன நல்லது? வெறும் விசாரணைகளுக்குரிய விசாரணையும் செய்தியும் விடிய காலமே ஆம்புலன்ஸ்ல போறதும் அதுக்கு பிறகு போலீஸ் ஜீப்பு போறதுண்டா இதுக்கு போற எரிபொருள்லாம் வீடு நட்டம். கிட்டத்தட்ட இந்த சிறைச்சாலை மருத்துவமனைக்கான செலவுகள் எல்லாமே அதிகரித்து கொண்டிருக்கிறதான் இருக்குது. ஆகவே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். உண்மையிலேயே
ஒரு மாற்றத்திற்கான வழி என்பது அரசாங்கத்துடைய அபிவிருத்தி செயல்பாடுகளில் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தமிழர்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு தீர்வு திட்டங்கள் தேவை. அது நாங்கள் வளமையாக கேட்கின்ற விடயம். நாடு சார்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த அபிவிருத்தி திட்டங்கள் சரியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்றால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்குது. முன்னைய காலத்தில் எந்த அரசாங்கம் என்ன விடயத்தை செஞ்சதோ அதைத்தான் இவர்களும் செய்வார்கள் என்றால் எதற்கு மாற்றம் என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு விரிகின்றது இன்றைய ஒப்பீனியன் நிகழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரஸ். நன்றி. தொடர்ந்தும் ஒரு புத்தாக்கமான கருத்தோடு உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நன்றி.